ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து 7500 ரேஞ்ச்லேருந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. டாப் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா மோகோ கம்பெனியோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, அன்பிளக் இருக்குது, ஃபேமஸான ப்ளாபங் கம்பெனி இருக்குது. மார்க்கெட்ல ட்ரெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2K இருக்குது நம்ம கிட்ட. ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்ல மோர் தென் 10 பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஆல்பைன், போவல், ஆடிசன் இருக்குது, எல்லாரோட ஃபேவரட் பிராண்ட், மோரல், ஹிலிட்ஸ். சின்ன வண்டிக்கு பேசிக் 4500லேருந்து பெரிய வண்டிஸ்க்கு 6500 ரேஞ்ச் ஸ்டார்டிங் இருக்கு. மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பெயின், ஸ்வெட்டிங், ஹீட்டிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. இது ஆடியோல என்னன்னா பயோனியர் ஹெட் யூனிட் வித் ஃபோக்கல் 2-வே காம்பனன்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஸ்டார்லைட் சொல்லுவாங்க இது. ஆமா ப்ரோ, பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல இருக்க மாதிரி இருக்கு. கஸ்டமர் பிரெஃபரன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஒரு லக்ஸரி வேணும். இது வண்டி கீழே நம்ம ரேக் மெஷ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகே, சோ எலியெல்லாம் உள்ளே வர முடியாது. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஜிபி ரோட்ல இருக்க மகாவீர் ஏஜென்சில தான் இருக்கோம். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஜிபி ரோட் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காருக்கான ஹப்னே சொல்லலாம். இந்த ஜிபி ரோட்ல கிடைக்காத பொருள் எதுவுமே கிடையாது. அதுவும் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மகாவீர் ஏஜென்சில இருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிபி ரோட்லயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார் ஆக்சரிஸ் ஷோரூம்னே சொல்லலாம். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் என்ன பிரைஸ்ல இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் என்ன பிரைசஸ்ல இருக்கு, அதுக்கப்புறம் சீட் கவர்ஸ்லாம் என்ன இருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஒர்க் ஸ்பேஸும் வச்சிருக்காங்க. அந்த ஒர்க் ஸ்பேஸை நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்றீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மகாவீர் ஏஜென்சி கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்கு அட்ரஸோட கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. ஸோ நம்ம அப்படியே மகாவீர் ஏஜென்சிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஜிபி ரோட்ல ஜெயபிரதா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ், இங்க மவுண்ட் ரோட் கார்னர் பில்லல் ஹோட்டல் இருக்கு, அஞ்சுல இருந்து ஒரு 100 மீட்டர்ஸ். ஓகே ப்ரோ, நம்ம மகாவீர் ஏஜென்சி ஸ்பெசிஃபிக்கா வந்து ஹைலைட்டா என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ? ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா ஆடியோ சிஸ்டம்ஸ், கார் ஸ்பீக்கர்ஸ், சீட் கவர்ஸ், ஸ்டீரிங் கவர்ஸ், ஃபுல் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒர்க்ஸ் நம்ம பண்றோம் எல்லா வண்டிக்குமே. அதாவது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸும் இருக்கு, மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம கிட்ட ஆக்சசரிஸ் அப்படின்னு எடுத்தா ஸ்டார்டிங் என்ன ஆக்சசரிஸ் வந்து நல்லா மூவிங் ஆயிட்டு இருக்கு ப்ரோ? ஸோ மெயின் பாத்தீங்கன்னா சீட் கவர்ஸ், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் எல்லா வண்டிக்குமே இப்போ எல்லா கஸ்டமர்ஸும் லாங் டிரைவிங் பண்ணும்போது அந்த வீடியோ பார்த்து யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் வேணும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாடிஃபிகேஷனும் பண்றோம் இல்லையா? மாடிஃபிகேஷன் வந்து லாஸ்ட்ல பார்ப்போம் நம்ம என்ன மாதிரி மாடிஃபிகேஷன் பண்றோன்னு. ஃபர்ஸ்ட் ஆக்சசரிஸ்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்க போறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ், காரோட ஹெட் யூனிட்ஸ், அதாவது ஆண்ட்ராய்ட் சிஸ்டம். ஆமா. ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் வந்து 7500 ரேஞ்ச்லேருந்து ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே பிராண்டட் கம்பெனிஸ் தான் பண்றாங்க. அன்பிராண்டட் கம்பெனிஸ், நான் வாரண்டி ஐட்டம்ஸ் நம்ம பண்றது கிடையாது. ஸோ எல்லா கஸ்டமர்ஸ்க்கு இங்க வந்து லைவா டெமோ யூஸ் பண்ணி செக் பண்ணி செலக்ட் பண்ணலாம். இதுல எது ப்ரோ பேசிக்? ஸோ பேசிக் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த பிராசோ இருக்கு, டாப் குவாலிட்டி பாத்தீங்கன்னா மோகோ கம்பெனியோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்கு, அன்பிளக் இருக்கு, ஃபேமஸான ப்ளாபங் கம்பெனி இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சாம்சோ இருக்கு, இது ஒரு பெரிய ஜப்பான்ல டிவி கம்பெனி. ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க லைவா யூஸ் பண்ணி செக் பண்ணி ஃபில் பண்ணலாம். இது உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, வயர்லெஸ் கனெக்டிவிட்டியோட. இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக். ஆமா. ஓகே, இதுலயே இப்போ இந்த பிராண்ட்லயே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் இருக்கா? ஆமா ஆமா. ஓகே, இது ஒன்லி ஆண்ட்ராய்டா இல்ல iOS? ரெண்டுமே சப்போர்ட் ஆகும் ப்ரோ. ஓகே. ஸோ இங்க வந்து கம்பெனில இந்த வீடியோ டெமோ இருக்கு. ஸோ இங்க வந்து நீங்க வீடியோவோட கிளாரிட்டி பார்க்கலாம். சிஸ்டம்ல உங்களுக்கு 4K வீடியோ குவாலிட்டி எல்லாமே சப்போர்ட் ஆகும். இது வந்து ஒரு 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஓகே ப்ரோ, இப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேம் அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுமா இல்ல? ஆமா, மெயின் வந்து ரேம் பாத்தீங்கன்னா எல்லா சிஸ்டமுமே மெயின் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் தான் டிஃபரன்ஸ். ஸோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்க ஒரு ஹை ஆப்ரேட்டிங் ப்ராசஸர் வரும் சாம்சங்ல. ஓகே, இது சாம்சங்கோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் மாடல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாம்சங்ல அடுத்த மாடல் 5550 மாடல் இருக்கு. ஓகே, இதுல உங்களுக்கு 360 கேமரா சப்போர்ட் இருக்கு, 2GB RAM சிஸ்டம் இருக்கு, 4GB ரேஞ்ச் இருக்கு, மோஓ இருக்கு, மோஓல HG சீரிஸ் இருக்கு, HB Max சீரிஸ் இருக்கு. ப்ரோ இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வாங்கினா அந்த ஸ்பீக்கரு இல்ல பேக் கேமரா இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து காம்போ ஆஃபர் இருக்கா ப்ரோ? ப்ரோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காம்போ ஆஃபர்ஸ் பண்றது கிடையாது. ஏன்னா அந்த காம்போ ஆஃபர்ல எல்லாமே உங்களுக்கு லோயஸ்ட் டு லோயஸ்ட் குவாலிட்டி தான் தருவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த கஸ்டமர்ஸ் அந்த லோயஸ்ட் குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை பண்றது கிடையாது. அதனால நம்ம பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சோலோ கஸ்டமர்ஸ் வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த சென்சாய் அதுக்கப்புறம் மோக்கோ இந்த பிளாங்கெட் அது தவிர்த்து வேற என்னென்ன ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்லாம் இருக்கு? அன்பிளக்ல 13 inch சிஸ்டம் இருக்கு நம்ம கிட்ட. ஓகே, அன்பிளக்ல இது 4GB RAM 64GB சொல்லிட்டு சாட் ஜிபிடி
ஓகே இப்போ அந்த லேட்டஸ்ட் ஏஐ அந்த ஃபீச்சர்ஸோட சிஸ்டம் இருக்கு. இப்போ லேட்டஸ்ட் மார்க்கெட்ல ட்ரெண்டிங் வந்து பாத்தீங்கன்னா டைமண்ட் 2K இருக்கு நம்ம கிட்ட. இப்போ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்க்கு பேனல் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா வந்துருமா இல்ல பேனல் வந்து தனியா வாங்குறோமா ப்ரோ? எல்லா வண்டிக்குமே பேனல் செப்பரேட் தான் காஸ்ட் ஆகும். ஏன்னா சில வண்டிஸ்ல இன்டர்ஃபேஸ் கனெக்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும், சில வண்டிஸ்ல ஒரிஜினல் கேமரா வரும். ஸோ அதெல்லாம் கேன்பஸ் கெட்டு அதெல்லாம் டிஃபர் ஆகும். வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் மாறும், அது தனியா தான் வாங்குறோம். ஆமா ஓகே ப்ரோ. இப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் என்ன பிரைஸ்ல இருந்து என்ன பிரைஸ் வரையும் அப் டு இருக்கு ப்ரோ எண்ட்? சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ல லிமிட்டே கிடையாது. நம்ம கிட்ட 7500 கூட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 80,000ல ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கேட்டீங்கன்னா நம்ம கிட்ட அதோட அவைலபிள் இருக்கு. ப்ரோ இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து என்ன ப்ரோ பார்க்க போறோம்? ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தாரோட முக்கியமான ஐட்டம்ஸ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ எல்லா வண்டிக்கும் பாத்தீங்கன்னா தார்ஸ்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து பேசிக் பேப்பர் ஓன் ஸ்பீக்கர்ஸ் இருக்கும். இப்போ ஆஃப்டர் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாஸ்டிக் ஓன் ஃபைபர் அந்த ஸ்பெட்ஸ்ல வருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லாமே ரெப்யூட்டட் பிராண்ட்ஸ் இருக்கு. ஆல்பைன், போல், ஆடிசன் இருக்கு, எல்லாரோட ஃபேவரட் பிராண்ட் மோரல், ஹிலிட்ஸ், அது எல்லா பிராண்ட்ஸ் நம்ம பண்ணுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரைஸ் ப்ரோ? ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஒரு பேர் 1500 ஸ்டார்ட் ஆகும். டில் அந்த நமக்கு என்ன நீடோ அதுக்கு அந்த நீட் பேசிஸ்ல நம்ம கிட்ட எல்லா ரேஞ்ச்ல ஸ்பீக்கர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஓகே. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கல் பிராண்ட் இருக்கு. தே ஆர் known ஃபார் மெஜாரிட்டி ஆஃப் தேர் பேஸ் அண்ட் டீப் கிளாரிட்டி சவுண்ட். ஸோ அந்த ஒரு கஸ்டமர் சவுண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்க மாதிரி நம்ம ஸ்பீக்கர் சஜஸ்ட் பண்ணுவோம் கஸ்டமர்ஸ். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்ல மோர் தென் 10 பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ கஸ்டமரோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் கேட்குற மாதிரி நம்ம ஸ்பீக்கர்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ஒரு நல்ல குவாலிட்டி போட்டு ஸ்பீக்கர்ஸ் ஒரு கம்மி ரேஞ்ச்ல போட்டீங்கன்னா அது எஃபெக்ட் உங்களுக்கு வராது. ஓகே. நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது அது நல்லா இருக்கும், ஆனா சவுண்ட் வந்து நல்லா இருக்கும், எஃபெக்ட் கம்மி ஆகும். சோ நீங்க ரெண்டுமே சவுண்ட் காம்ப்ரமைஸ் பண்றீங்க. சோ ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் நீங்க நல்லா போடுறீங்கன்னா உங்க ஸ்பீக்கர்ஸோட நீங்க நல்ல ரேஞ்ச்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க லாங் டிரைவ் பண்ணும்போது ஸோ அந்த சவுண்ட் நல்லா இருக்குன்னா அப்பதான் உங்களுக்கு அந்த வைப் மேட்ச் ஆகும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரோட சப்வூஃபர்ஸ், ஆம்பிளிஃபயர்ஸ் அண்ட் ப்ரொசஸர் செக்ஷன்ஸ்ல வந்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட பேசிக் ஜேபிஎல்லேருந்து டில் ஹை அண்ட் மோலே சப்வூஃபர்ஸ் அவைலபிள் இருக்கு, ஹீலிட்ஸ்ல அவைலபிள் இருக்கு, ஃபோக்கல் இருக்கு. ஸோ எல்லா பிராண்ட்ஸ்மே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது என்ன பிரைஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு சப்வூஃபர்ஸ் எல்லாம்? பேசிக் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சப்வூஃபர் ஒரு 4000 ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆம்பிளிஃபயர்ஸ் இருக்கு ஜேபிஎல் பிராண்ட்ல, பிராசோ பிராண்ட்ல, ஃபோக்கல்ல இருக்கு. ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ப்ரோ இப்போ முக்கியமான விஷயம், நம்ம மகாவீர் ஏஜென்சில வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஒர்க் பிளேஸ்லாம் எப்படி, சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ? ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிபி ரோடுக்கு வரணும்னாவே பயப்படுறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா வண்டியை வந்து எங்கேயாவது ரோட்ல வச்சுதான் ரெடி பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த ஃபியர் இருக்கும். நம்ம கிட்ட சர்வீஸ்லாம் எப்படி ப்ரோ? ஸோ ப்ரோ நீங்க சூப்பர் கொஸ்டின் கேட்டீங்க. ஸோ இங்க ஜிபி ரோட்ல நிறைய பேர் கஸ்டமர்ஸ் வந்து பயப்படுறாங்க, ஏன்னா ரோட்ல வச்சு எல்லாமே வேலை பண்ணுவாங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் ஒர்க் ஷாப் இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. ஸோ இங்க வந்து நீங்க வாசல்ல வண்டி விட்டீங்கன்னா நம்ம கிட்ட வேலட் சர்வீஸ் இருக்கு. ஸோ நம்ம வேலட் டிரைவர் வந்து வண்டி வந்து பார்க் பண்ணி அங்கேதான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பாக்குறீங்க இன்ஸ்டாலேஷன் டைம் நீங்க கேட்டீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் ஆக்சசரிஸ் அவ்வளோ டைம் டிஃபர் ஆகும். ஸோ நீங்க வந்து டைம் கேட்டீங்களே ஆக்சசரிஸ் மாற்று. ஸோ நீங்க இப்போ வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கூட மாத்தீங்கன்னா அது வந்து 1 to 1 hour 30 minutes ஒர்க் இருக்கு. ஸோ நீங்க ஏதோ பிஸி டே கூட இருக்குன்னு நம்ம கிட்ட அவ்வளோ மேன் பவர் இருக்கு. நம்ம வந்து அந்த 1 hour 30 minutes டைம்ல உங்க வண்டி ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணி டைல கீ கொடுத்துவாங்க. ஸோ வீடியோ எண்ட்ல நான் உனக்கு இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ எண்ட்ல நான் உனக்கு ஒர்க் ஷாப் கூட காட்டுறேன். ப்ரோ ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்துட்டோம், சப்வூஃபர்ஸ் பார்த்துட்டோம், ஸ்பீக்கர்ஸ் பார்த்துட்டோம், இப்போ என்ன ப்ரோ பார்க்க போறோம் அடுத்து? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரோட லைட்னிங் சொல்யூஷன்ஸ் கிட்ட வந்து செக்ஷன்ல வந்துருக்காங்க. ஸோ எல்லா வண்டிக்குமே கஸ்டமர்ஸ்க்கு விசிபிலிட்டி இஷ்யூஸ் நிறைய வந்துருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காரோட எல்இடி லைட்ஸ் இருக்கு, ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ எல்இடி லைட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பேசிக் 2500 ஸ்னாப்ட்ரானிக் பிராண்டோட 55 வாட்ஸ்ல இருந்து டில் டாப் குவாலிட்டி மோல 228 வாட்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. ஓகே. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து பிரீமியம் வரையும் இருக்கு. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பண்றது பிராண்ட்ஸ் எல்லாமே பிராண்டட் தான். மை டிவிஎஸ் இருக்கு, மோகோ இருக்கு, அன்பிளக் இருக்கு, அசூம் இருக்கு. ஸோ இங்க வந்து எல்லா
ப்ராடக்ட்ஸ் வந்து வித் 2 years வாரண்டி 1 year வாரண்டி அந்த மாடல்ஸ் டிஃபர் ஆகும். ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எல்இடி லைட்டுக்கு வாரண்டியும் இருக்கு. வாரண்டி இருக்கு. ஓகே ப்ரோ, இப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்துக்கும் பிரைஸ் சொல்லல, ஆனா பிரைஸ் வந்து மத்த இடத்துல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும் ப்ரோ? ஸோ ப்ரோ நீங்க வந்து பிரைஸ் பத்தி பேசுங்களே. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வேற கடையோட நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப ரீசனபிள் பிரைஸ்ல தான் இருக்கும். ஸோ நீங்க இங்க வந்து கோட்டேஷன் எடுத்து நீங்க வேற கடையில கூட கோட்டேஷன் எடுத்து கம்பேர் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரோட ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் செக்ஷன்ஸ்ல வந்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட பேசிக் 7,000லேருந்து நல்ல ஆல்ரெடி 9,000 to 20,000 ரேஞ்சுக்கு நம்ம ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வாரண்டி எப்படி ப்ரோ? ஸோ சில டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் நம்ம வந்து 1 year வாரண்டி வருது. சாம்சி சொல்லிட்டு ஒரு ஜப்பான் பிராண்ட் இருக்கு. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பார்த்தா, ஆமா ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் பாத்தீங்கன்னா அதே பிராண்ட்ல லேசர் ப்ரொஜெக்டர் இருக்கு சாம்சில. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் மட்டும் 2 years வாரண்டியோட வரும். 2 years வாரண்டி. ஆமா. பிளஸ் கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் டெமோ கூட நம்ம கொடுத்தாங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் காரோட. இது வந்து ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஹை பீம் லோ பீம் இங்க அந்த சர்க்கிள் ரவுண்ட் பாத்தீங்களா, அதான் லேசர் ப்ரொஜெக்டர் சொல்லுவாங்க அந்த ஸ்பாட். ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா மல்டிபிள் பிராண்ட்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாரும் ஃபேவரட் அசூம் இருக்கு, எஃப்இ ரெட்ரோஃபிட் இருக்கு, சாம்சுய், ஜிபிஎன்இ எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம பண்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரோட சீட் கவர் செக்ஷன்ல வந்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட எல்லா வண்டிக்குமே சீட் கவர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா சின்ன வண்டிக்கு பேசிக் 4,500லேருந்து பெரிய வண்டிஸ் 6,500 ரேஞ்ச் ஸ்டார்டிங் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பியூ சீட் கவர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாப்பா பேசிக் மெட்டீரியல் சொல்லுவாங்க. இது இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா உங்க பேக் பெயின், ஸ்வெட்டிங், ஹீட்டிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் வராது. ஸோ இதுல நம்ம கிட்ட ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நாப்பா இலைட் மெட்டீரியல்ஸ் இருக்கு. இந்த டெக்ஸ்சர் ஃபீல் பண்ணி பாருங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஓகே, ஆமா. ஸோ அதான் கம்ஃபர்ட் கேட்குற மாதிரி அந்த ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெகுலர் சீட் கவர்ஸ் பார்த்துட்டீங்க. இப்போ வந்து காரோட கஸ்டமைஸ் சீட் கவர்ஸ் நம்ம கிட்ட செக் பண்ண போறோம். ஸோ நம்ம கிட்ட வந்து ஸ்டார்டிங் 7,500லேருந்து டில் எல்லா ரேஞ்சுமே நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ்ல சீட் கவர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இங்க வந்து கஸ்டமர்ஸ் வந்து கலர்ஸ், டிசைன்ஸ் அவரோட டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி இங்க வந்து கஸ்டமைஸ் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இங்க 4 சாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஃபினிஷிங்கோட டச் அண்ட் ஃபீல் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரோட ஃப்ளோர் மேட்ஸ் செக்ஷன்ஸ்ல வந்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக் பிவிசி மேட் எல்லா வண்டிக்குமே இந்த ஜென்ரலா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் நீட்ஃபுல் ஆக்சசரிஸ். ஸோ நம்ம கிட்ட பேசிக் பிவிசி மேட் இருக்கு. இது கார் ஸ்பெசிபிக் மேட்ஸ் இருக்கு, 5D மேட்ஸ். இது வந்து ஃபுல் ஃப்ளோர் மேட்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. பிவிசி விட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மோல்டிங் மேட் சொல்லுவாங்க. ஸோ இது ஒரே சிங்கிள் பீஸ்ல எல்லா வண்டிக்குமே கார் ஸ்பெசிபிக் மாடலுக்கு அந்த அவைலபிலிட்டி இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆமா. பிளஸ் இப்போ ட்ரெண்டிங்னா பாத்தீங்கன்னா 70 மேட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான மேட்ஸும் இருக்கு. ஆமா. சில கஸ்டமர்ஸ் கலர் ப்ரிஃபரன்ஸ் கூட இருக்கு. ஸோ அது கேட்குற மாதிரி நம்ம 70 மேட்ஸ்ல கூட கஸ்டமைஸ் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த கலர்ஸ், டிசைன்ஸ், அந்த நூடுல்ஸ் மேட் எல்லாமே கஸ்டமர்ஸ் அவர் ப்ரிஃபரன்ஸ் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா வண்டிக்குமே ரியர் பம்பர்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட எல்லா பிராண்ட்ஸுமே மல்டிபிள் பிராண்ட்ஸ் இருக்கு ரியர் பம்பர்ஸ்ல. இந்த வந்து கார் ஆக்சசரிஸ்ல ஃபேமஸ் பிராண்ட் இருக்கு ரியர் பம்பர், சி ட்ராக் சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு. ஸோ நீங்க டைரக்ட் ஷாப் வந்து மாடல் செலக்ட் பண்ணி நீங்க அந்த பம்பர்ஸ், ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணலாம். ஸோ ப்ரோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காரோட இம்பார்ட்டன்ட் ஆக்சசரிஸ்ல வந்துருக்கோம். காரோட டேம்பிங் ஷீட்ஸ், இது டேம்பிங், சவுண்ட் டெட்னிங் அந்த மாதிரி நேம்ஸ் இருக்கு இந்த ஷீட்டுக்கு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா காரோட நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ டோர்ஸ் நடுவில் மெட்டல் சவுண்ட்ஸ் இருக்கு, அந்த அவுட் சைட் நாய்ஸ், இரிட்டேஷனல் நாய்ஸ் அதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸ்டாரோட ஸ்பீக்கர்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த பண்ணும்போது. ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸோட ஃபேவரட் பிராண்டு டாக்டர் ஆர்டெட்ஸ், அன்பிளக், மோரல். ஸோ நம்ம கிட்ட எல்லாமே பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட காரோட அலைவில் செக்ஷன்ஸ்ல வந்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து எல்லா வண்டிக்குமே அலைவீல்ஸ் அவைலபிள் இருக்கு. எல்லாரோட ஃபேமஸ் பிராண்ட் நியோ வீல்ஸ்,
மோமோ வீல்ஸ் எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. ஸோ கஸ்டமர்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப் பண்ணி அவரோட வண்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட அலவீல்ஸ், டிசைன்ஸ், ரேட் எல்லாமே நம்ம கோட்டேஷன் கேட்கலாம். இவ்வளவு நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மகாவீர் ஏஜென்சியோட கார் ஆக்சரிஸ் ஷாப் வந்து பாத்திருப்போம். அங்க அவங்க வந்து நமக்கு நிறைய காருக்கு தேவையான ஆக்சரிஸ் எல்லாமே காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு, ப்ரோ எங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் பார்க்கிங் இருக்கு, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாவீர் ஏஜென்சியோட ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒர்க் ஸ்பேஸ் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க அட் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 வண்டி 10 வண்டி இருந்தாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்பேஸும் இவங்க வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேன் பவரும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்குங்க. இப்போ அப்படியே நீங்க கொஞ்சம் பின்னாடி போயிட்டு இந்த கார் இருக்கு இல்லையா, இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமருடைய காரு. இதை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. நமக்காக இந்த கார்ல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, இவங்க வெறும் கார் ஆக்சரிஸ் மட்டும் இல்லாம நமக்கு தேவையான ஆக்சரிஸும் காருக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம காரை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏத்த மாதிரி டிஃப்ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணி கொடுக்க போறாங்க, பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கார் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. நான் உள்ள பார்த்தேன், ரோல்ஸ் ராய்ஸ் செட்டப்லாம் இருக்கு. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காருக்குள்ள போயிட்டு என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்கன்னு பாக்கலாம். ப்ரோ இருக்காரு, ப்ரோ தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வாங்க ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கீங்க. ஆமா, கஸ்டமரோட காரு. இந்த கார்ல என்னெல்லாம் நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கோம் ப்ரோ? இது கார்ல நம்ம ஆடியோ அப்கிரேட்ஸ் பண்ணிருக்கோம், சீட் கவர் அப்கிரேட்ஸ் பண்ணிருக்கோம், ஆம்பியன்ஸ் லைட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம், ஸ்டார் லைட்ஸ் பண்ணிருக்கோம், அண்ட் ரூஃப் அப்போல்ஸ்ட்ரி பண்ணிருக்கோம். சோ உள்ள போயிட்டு பார்க்கலாம். நீங்க உங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லுங்க எப்படி இருக்குது. ஓகே ப்ரோ, கண்டிப்பா உள்ள போய் பார்க்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ. சோ இது வண்டியில நம்ம மெயின் பண்றது ஆடியோ. ஸோ இது ஆடியோல என்னன்னா பயோனியர் ஹெட் யூனிட் வித் ஃபோக்கல் 2-வே காம்பனன்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். நீங்க ஆடியோ இப்போ கேட்டிருப்பீங்க. ஸோ காப்பிரைட் ரீசன்ஸ்க்கு அதுதான் நம்ம ஆடியோ போடல. அடுத்தது நம்ம வண்டியில பண்றது மெயின்லி சீட் கவர்ஸ். சீட் கவர் எக்ஸாட்டிகா பிராண்ட் பிரீமியம் சீட் கவர்ஸ் வருது. இது ஸ்டார்டிங் 20,000 ஆன்வர்ட்ஸ் வரும். ஓகே, இந்த சீட் கவர் வந்து பாத்தீங்கன்னா 20,000. ஆமா, இந்த சீட் கவர்ல என்ன அட்வான்டேஜ்னா ஹீட் வராது, பாடி பெயின் வராது, பேக் பெயின் வராது, அண்ட் லாங் டிரைவ்ஸ்க்கு நல்லா ஓடலாம். அதுக்கப்புறம் மேல நீங்க பாக்குறது ஸ்டார்லைட் சொல்லுவாங்க. இது ஆமா ப்ரோ, பாக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல ஆமா, கஸ்டமர் ப்ரிஃபரன்ஸ் அப்படி இருந்துச்சுன்னா அவங்க நல்லா ஒரு லக்ஸரி வேணும். சோ அவங்க கம்ப்ளீட்லி இப்படி ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் மினிமம் எவ்வளவு ப்ரோ ஆகும்? இதெல்லாம் மினிமம் 24,000 ஸ்டார்டிங் ப்ரோ. ஓகே, இப்போ அது வந்து காருக்கு ஏத்த மாதிரி சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். ஆமா, ஓகே ஓகே. பாருங்க, நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்க சாதா காரை ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரி கூட மாத்தலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்குறாங்க. வேற என்னெல்லாம் ப்ரோ மாத்தி இருக்கு? அதுக்கப்புறம் இது வண்டியில நம்ம போடுறது ஆம்பியன்ட் லைட்டிங். ஓகே, ஆம்பியன்ட் லைட்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 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 சைட்லயும் இருக்கு. ஓகே, இந்த மாதிரியான லைட்ஸ் நம்ம பண்றோம். ஆமா, இது பண்ணலாம். இது கார்டி பிராண்ட் ஆம்பியன்ட் லைட்டிங். பட்ஜெட் டு பட்ஜெட் வேரி ஆகும் ஆம்பியன்ட் லைட்ஸ். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காருக்கு அடியில வந்து பாத்தீங்கன்னா எலி பூந்துருது, நிறைய ஒயர் எல்லாம் கடிச்சிருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏதாவது நம்ம பண்றோமா ப்ரோ? அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது ப்ரோ. ஓகே, இது வண்டி கீழே நம்ம ரேக் மெஷ் இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகே. சோ எலி எல்லாம் உள்ளே வர முடியாது. சோ அது ஒரு பேசிக் காருக்கு, சின்ன வண்டி ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வண்டிக்கு 7,500 ஆகும். அண்ட் பெருசு வண்டி கிறிஸ்டா, ஃபார்ச்சுனர், XUV 700 எக்ஸெட்ரா எக்ஸெட்ராக்கு ஒரு 12,500 காஸ்ட் ஆகும். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம அவ்வளவு செலவு பண்ணி நம்ம போடுறோம். நம்ம போடலன்னா எலி வந்து ஏதாச்சும் பண்ணிட்டா கண்டிப்பா வயரிங் டேமேஜ் ஆயிடும், வெஹிக்கல் சென்சர்ஸ் வேலைக்கு ஆகாது, சென்சார் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க், சென்சார் போயிடுச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்கி ஆகும். சோ ரேட் மெஷ் போதுன்னா நல்லா இருக்கும். மகாவீர் ஏஜென்சில ஆக்சசரிஸ் மட்டும் பண்றது இல்ல, நம்ம கார் மாடிஃபிகேஷன்ஸ் பண்றோம். கார் கம்ப்ளீட்லி எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் சேஞ்ச் பண்றோம். சோ நம்ம வந்து நியூ காரும் பண்றோம், ஓல்ட் காரும் பண்றோம். ஆமா, ரெண்டுமே பண்றோம். சோ கனெக்ட் வித் அஸ் டு இம்ப்ரூவ் யுவர் டிரைவ். சோ நீங்களே பாத்துருப்பீங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா கார் ஆக்சசரிஸும் பார்த்தாச்சு, இவங்க மாடிஃபிகேஷன் பண்ற பிளேஸ்க்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாடிஃபை பண்ண ஒரு காரையும் நம்ம வந்து பாத்துட்டோம். நீங்க வந்து பிளேஸ்க்கு வந்து ஜிபி ரோட்னாவே கார் எடுத்து வந்தா ரொம்ப டிராபிக்கா இருக்கும், காரை எங்க வச்சு ஒர்க் பண்ணுவாங்கன்ற பயமே வேணாம். இப்ப நீங்களே பார்க்கும்போது தெரியும் இங்க வந்து எவ்வளவு கார் நிக்குது. கார் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ரொம்ப நெருக்கமா இல்லாம ஃப்ரீயா தான் நிக்குது. ஸோ நான் டிஸ்பிளேலயே நம்பர் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லயே நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லொகேஷன் கொடுத்துருக்கேன், இவங்களுடைய டீடைல்ஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறேன். உங்களுக்கு உங்க காரை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸ் வேணும், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சீட் கவர் மாத்தணும், பேசிக்ல இருந்து பிரீமியம் வரும் பாத்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க சென்னையில இருக்கீங்கன்னா தாராளமா உங்க கார் எடுத்து வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சீட் கவர்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணி தராங்க. ஒரு சாம்பிள் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காமிச்சாங்க. சோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.